Hello guys, welcome back to Tech with Jana channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா YouTubeல 30 செகண்ட் and then 1 நிமிஷத்துக்குள்ள பார்க்கலாம் ஷார்ட் வீடியோஸ். இந்த மாதிரி ஷார்ட் வீடியோஸ்ல இந்த மாதிரி ஃபேக்ட்லாம் சொல்ற சேனல்லாம் இருக்குல. சப்போஸ் இந்த அந்த காலத்துல இருக்க அந்த ஸ்டோரியை சொல்றது, இந்த மாதிரி ஒரு மிஸ்டரி சொல்றது, ஸ்டோரிஸ் சோ இந்த மாதிரிலாம் சொல்றது ஸ்கிரீன்ஷாட் போடுறேன். இந்த மாதிரிலாம் வந்து நம்ம எப்படி வீடியோ வந்து எடிட் பண்றது? சப்போஸ் நானுமே ஒரு ஷார்ட் சேனல் ஓபன் பண்ணனும்னா இது எனக்கு தேவையில்ல. இந்த மாதிரி நானுமே எப்படி எடிட் பண்றது? பத்தினா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்டார்டிங்ல சொல்றது என்னன்னா இந்த வீடியோ பார்க்கிறதுக்கான பேசிக் நாலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோ. ஸோ ஜீரோ நாலேஜில் உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் இருந்தால் போதும். உங்களுக்கு வந்து வீடியோ எடிட்டிங்னா என்னென்னு தெரியாது ப்ரோ, சுத்தமாக எனக்கு வந்து ஐடியா கிடையாது எப்படி பண்ணணும் அப்படின்ட்டுனா தாராளமாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் A to Z ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் வீடியோ மேக் பண்ணிடுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். நான் 100% அது கேரண்டியுமே பார்த்தீங்கன்னா வந்து தரேன். ஸோ ரொம்பவே பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா வந்து சொல்லி தந்திருக்கேன். ஏன் நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா எப்படி ப்ரோ இதை பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்களா, அதே இடத்துல தான் நானுமே வந்து ஒரு நேரத்தில் இருந்தேன். ஸோ இப்போ நான் அந்த இடத்துல வந்து நான் ஒரு வீடியோவே பார்த்தீங்கன்னா வந்து மேக் பண்ண வந்தாச்சு. ஸோ எப்படி பண்ணுறதுனே ஒரு வீடியோ மேக் பண்ண வந்தாச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு 0 லெவல் நாலேஜ் இருக்கவங்களோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவை மேக் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. அவ்வளோதாங்க. ஸோ அசோல் சொல்கிறது தான். வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சப்ஸ்கிரைப் கமெண்ட் போடுங்க, தெரிஞ்சுக்கலாம்ல. ஓகே வாங்க முடியலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க Camtasia அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் தான் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணோம்னா இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்க. நம்ம வந்து இதிலே வந்து காமிச்சோம்னா ஸோ Camtasia நமக்கு வந்து காப்பிரைட் கொடுத்து விட்டுருவாங்க. ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சாஃப்ட்வேரில் இப்போ எனக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் எடிட் பண்ண தெரியாது, எனக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுறேன்ல, இந்த வீடியோ நான் காமிக்கிறேன்ல, அந்த ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் உங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டாக இருந்தாலுமே நமக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த வீடியோட சைஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஷார்ட்ஸ் வீடியோவை இந்த மாதிரி நம்ம வந்து லென்த்தாக, அதாவது ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்களா இந்த மாதிரி பிளாக் கலர் இருக்குல்ல, இந்த அளவு நம்ம லென்த்தாக போட்டால் ஷார்ட்ஸ் வீடியோவில் கரெக்டாக இருக்குமா? இருக்காது. அப்போ நம்ம போர்ட்ரேட்டில் அந்த ஷார்ட்ஸ் வீடியோக்கு எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸில் தான் நமக்கு வந்து வேணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மேலே இருக்க 26% இருக்குல்ல, இது டிஃபால்ட்டாக உங்களுக்குமே இப்படியே தான் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் சொல்கிற ஆப்ஷன் வரும். அந்த ப்ராஜெக்ட் செட்டிங் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேன்வா டைமென்ஷன் சொல்கிற ஆப்ஷன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கஸ்டம்னு சொல்கிற ஆப்ஷன் இருப்பாங்க, நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டம் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல அதாவது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. நான் உங்களுக்கு வேணும்னா கூட ஃபஸ்ட்டில் வந்து போட்டு காட்டுறேன். சொன்னல எங்கே வேணா போடலாம், நீங்கள் பிரச்சனை இல்லை. 1080 அந்த 90-20 அப்படின்ற மாதிரி நீங்கள் எங்கே வேணா போடலாம். அது மிகப்பெரிய ஒரு விஷயமே கிடையாது. 90-20 ஸோ போட அங்கே லென்த்து மாறும், உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும். ஓகே அப்ளை அப்படின்றத நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஷார்ட்ஸ் வீடியோ சைஸ் வந்து மாறிடுச்சு. நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன், நீங்கள் இது ஃபாலோ பண்ணாலே நீங்கள் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஷார்ட்ஸ் வீடியோ போடுறதுக்கு நம்ம வந்து ஸ்க்ரீன் சைஸை வச்சாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு வீடியோ தேவையில்ல, ஏதாச்சும் ஒரு வீடியோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்தா தானே ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போட முடியும். அப்போ நமக்கு தேவையான வீடியோ உங்களுக்கு தான் வந்து தெரியும், நீங்கள் என்ன மாதிரி வீடியோ போட போறீங்க உங்களுக்கு வந்து தெரியும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் வீடியோ. ஸோ சும்மா ரிஷி சுனக் அவர் இருக்கார்ல, ஸோ அவரோட வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ நமக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்து ஜூம் இன் பண்ணனாலும் இந்த இழுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஜூம் இன் பண்ணிக்கலாம் சைடில். ஸோ நான் எந்த ஒரு ஜூம் இனே இப்போதைக்கு பண்ணல. இதை நான் பார்த்தீங்கன்னா வந்து சென்டராக இருக்கிறதுனால இப்படி வச்சு சென்டராக வச்சாச்சு. உங்களுக்கு எப்படின்னா சென்டர் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா இங்கே மேலேயும் கீழேயுமே அந்த அது தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதுதான் சென்டரில் இருக்க வீடியோ. ஓகேங்களா? ஓகே வச்சு முடிச்சாச்சு. ஜூம் பண்ணுறது உங்களுக்கு எப்படி நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட எத்தனை நிமிஷம் இருக்குது, 2 நிமிஷம் கிட்ட 2.5 நிமிஷம் இருக்குது. ஓகேங்களா? இந்த 2 நிமிஷமுக்கு யாருனாச்சும் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போடுவாங்களா? ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்றது 2 நிமிஷம் கிடையாது, 1 நிமிஷம். இல்லை ப்ரோ எனக்கு இதே வீடியோ தான் வேணும், நான் இது வந்து அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வீடியோ ஃபாஸ்ட் பண்ணிடணும். பொறுமையாக இப்போ நான் வந்து இது ப்ளே பண்ணிவிட்டு நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன்னா பொறுமையாக வந்து இருக்கும் ஒரு விஷயமா 2 நிமிஷம், அதாவது அந்த 1 நிமிஷத்துக்கு மேலேயே போயிடும், ஷார்ட்ஸ் வீடியோ டைம் மேலேயே போயிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வீடியோ ஃபாஸ்ட் பண்ணி விட்டுருணும். ஃபாஸ்ட் பண்ணுறது என்ன பண்ணணும்னா மோர்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிட்டு மோர்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, கிளிக் பண்ணலாம் கூட பிரச்சனை இல்லை. மோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த இடத்துல மோர்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ்னு சொல்கிற ஆப்ஷன் வரும். அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணால் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். விஷுவல் எஃபெக்ட்ஸில் இருக்க நல்லா பார்த்துங்க. ஒரு ஸ்டெப்பாக நான் கிளிக் பண்ணுறது அப்படியே பண்ணாலே பண்ணிடலாம். இதில் அதாவது கிளிப் ஸ்பீட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அப்படியே அது வந்து இதில் அப்படியே இது மேலே அப்படியே போட்டுருணும். இப்போ நமக்கு ஸோ ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த இடத்துல சென்டரில் ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்துச்சுல ஷோ எஃபெக்ட்னு, அதை கிளிக் பண்ணுறீங்க பாருங்கள். சைடில் பார்த்தீங்கன்னா நிமிஷம் இருக்கும், அதில் அப்படியே ஓவர் ஜஸ்ட் அந்த இடத்துல மவுஸ் திரும்பி அங்கே வச்சாலே இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். இப்போ இங்கே இடத்துல பாருங்க கிளிப் ஸ்பீட்னு சொல்லிட்டு 1.0x இருக்குது. நான் அது 1x, அதாவது நம்ம அப்படியே 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே பண்ணிட்டே வரலாம். 1 நிமிஷம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நிறுத்திடலாம். ஒன்றும் 1 நிமிஷம் இல்லை, மேலே போட்டிருக்கு எனக்கு.
ஸோ 30 செகண்ட் அந்த மேலேயே ஒரு நிமிஷம் இருக்குது அப்படின்றதுக்கு பாருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்பீட் நிமிஷம் பார்த்தீங்கன்னா இதில் ஓடிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே அப்படியே சைடில் தள்ளியே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணாலே அது மாதிரி சைடில் தள்ளுறது பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இது அப்படியே தள்ளியே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு நிமிஷத்துக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு இந்த வீடியோவை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த வீடியோவுக்கு நம்ம வாய்ஸ் ஓவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ வாய்ஸ் ஓவர்னா இந்த வீடியோ நம்ம வந்து அது ஆடியோ இருக்குல்ல, இந்த இடத்துல அது ஆடியோ இருக்கும். இந்த வீடியோ ஜஸ்ட் நம்ம இப்படி இருக்கா, இந்த வீடியோ இந்த கிளிப்பை கிளிக் பண்ணாலே இந்த இடத்துல செட்டிங்ஸ் வந்துச்சு எனக்கு. இதில் சவுண்டுன்னு இருக்குது, இந்த சவுண்டை ஃபுல்லாக ரேஸ் பண்ணேன். ஏன்னா அது அந்த வீடியோவோட ஆடியோ வந்துடும், நம்ம பேசுறது அப்புறம் கேட்காதுல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வந்துச்சுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை அது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம வந்து வாய்ஸ் கொடுக்கணும். வாய்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நோட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம வந்து வாய்ஸ் வந்து என்னெல்லாம் பேச போகிறோம் அப்படின்னு நோட்டோ நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். அது உங்களுக்கு என்ன ஸ்டார்டிங்லேருந்து ஒரு தடவை வீடியோ வந்து பார்த்துருங்க, இதுதான் பேச போகிறோம்னு நினச்சிக்கோங்க. டிஸ்டன்ஸில் வாய்ஸ் நரேஷன் இருக்குல்ல, அது நீங்கள் ஜஸ்ட் அதே போயிட்டு விஷுவல் எஃபெக்ட்ஸில் போயிட்டு அதை கிளிக் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் சப்போஸ் இப்படி மீடியாவில் இருக்குது அப்படின்னா வந்து திருப்பி விஷுவல் எஃபெக்ட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோர் கொடுத்தீங்கன்னா வாய்ஸ் நரேஷன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அந்த வாய்ஸ் நரேஷன் நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஸ்டார்ட் வாய்ஸ் ரெக்கார்டிங் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இதுனா நான் எப்பவுமே வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணும்போது உங்களுக்கு சவுண்டு கம்மியாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன், நான் பண்ண விஷயத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, சவுண்ட் எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும், அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க. மேலே இருக்கிறது அதுதான் வந்து சவுண்டு. இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் ஏற்ற மாதிரி வந்துடும். எப்பவுமே ஃபுல்லாக வச்சிடாதீங்க, அதுக்குன்னு ஒரு சிலப்பெல்லாம் சவுண்ட் வைக்கணும்னு ஃபுல்லாக வச்சுருவாங்க, அப்போ வந்து இறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை எப்பவுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தடவை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது, அந்த சவுண்டு பக்காவாக இருக்கா உங்களுக்கு, ஓகேவா? இப்படி பார்க்க இதில் பார்த்தா சவுண்டு கம்மியாக தெரியும். நம்ம ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணி பார்க்கும்போது நான் சவுண்ட் இருந்தால் தானே அது ஒரு கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் ஓரளவு சும்மா நான் பண்ணல. நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் நரேஷன் கொடுத்தாலே நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பேசிக்கலாம். இப்போ சும்மா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபுல் சவுண்டே வந்து கம்மி பண்ணி அவங்களுக்கு சும்மா பண்ணி காட்டுறேன். நான் அமைதியாக இருப்பேன். சும்மா இடத்துல நான் பேசினேன்னா அது சவுண்டும் இந்த சவுண்டும் வந்துடும். ஸோ நான் அமைதியாக இருக்கேன், சும்மா இப்படி ஸ்டார்ட் கொடுத்தாலே போதும். இப்போ பார்த்து ஓகே, இப்போ வந்து நான் அகைன் ஸ்டாப்னு கொடுத்துட்டேன். நம்ம வந்து இப்போ இந்த வாய்ஸ் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியாச்சு ப்ரோ, எனக்கு இப்போ இது வேணும்னா ஜஸ்ட் சேவ் பண்ணாலே போதும். நம்ம கீழே வந்துடும் பாருங்க வாய்ஸ், நம்ம வாய்ஸ் கீழே வந்துருச்சு. இப்போ எப்பவுமே நம்ம வாய்ஸை வந்து நம்ம சவுண்ட் ஓரளவுக்கு நம்ம பேசியிருப்போம். இதோட எனக்கு சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அந்த வாய்ஸை நீங்கள், அதாவது இந்த வாய்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த சவுண்டு மட்டும், இந்த ஒரே ஒரு இது மட்டும் தான் உங்கள் செட்டிங்ஸ் வந்து காட்டும். அதை போய் ஃபுல் பண்ணி விட்டுலாம். நீங்கள் ஃபுல் பண்ணினா உங்களுக்கு இருந்ததோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்டே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இவங்க. ஓகேங்களா? அண்ட் தென் ஸோ நம்ம வந்து இப்போ என்னன்னா வீடியோ செட் பண்ணியாச்சு, வாய்ஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஏன்னா சப்ஸ்கிரைப் வந்து அனிமேஷன் உங்ககிட்ட இருந்ததுன்னா அது வந்து செட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வந்து ஸோ உங்களுக்கு வந்து எதனாச்சும் பண்ணணும், இது வந்து எப்படி பண்ண தெரியல, எனக்கு அதையுமே இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத டெம்ப்ளேட் கூட நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ண ரெடியாக இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, அண்ட் தென் நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ணியாச்சு, வீடியோ பண்ணியாச்சு, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ ரெடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ஒரு இதுக்கப்புறம் வந்து டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணாலே வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து வந்துடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் என்ன, ஒரு சில ஷார்ட்ஸ் வீடியோ ஃபேக்ட்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா மேலே ஒரு ஃபாண்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா வைப்பாங்க, கலர் வச்சுட்டு ஃபாண்ட் வைப்பாங்க. அது எப்படின்னா இதில் நம்ம வந்து ஃபாண்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட்ல இருக்கு பார்த்தீங்களா ஒரு ஆப்ஷன், இது ஜஸ்ட் அப்படியே நம்ம ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். கிளிக் பண்ணால் வராது. ஓகேங்களா? எல்லா விஷயமே கிளிக் பண்ணால் வராது, ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் தான் வரும். இப்படி எடுத்துகிட்டு வந்தாச்சா, ஸோ இது அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கரெக்டாக சைஸ் வச்சுக்கலாம். ஓகே, இதை அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல இதை அப்படியே வச்சிடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட். இது எல்லாமே தான் பண்ணுற, நம்ம கற்றுட்டா எல்லாமே ஈஸி தான் கைஸ். இந்த இடத்துல சும்மா என்னன்னா எக்ஸாம்பிள் இது என்ன வீடியோ, சும்மா ஒரு ஃபேக்ட்ஸ்ன்னு போடுறேன், தமிழ் ஃபேக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நான் போடுறேன். ஓகே, இப்போ இதில் ஓகே ப்ரோ இத்தினுண்டு இருக்குது எப்படி தெரியும் அப்படின்னா சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இடத்துல சைஸ் அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணல சைஸ் வருது. சைஸ் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஜூம் இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெருசாகிடும். இந்த மாதிரி தான் இருக்கும், மோஸ்ட்டாக பார்த்துருவீங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பின்னாடி ஒரு பிளாக் கலர் எல்லோ கலரில் வைப்பாங்க. மோஸ்ட்டாக எல்லா வீடியோ எல்லோ கலர் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இது ஃபாண்ட் ஸ்டைல் எல்லோ கலர் வந்துச்சு, சாரி. ஸோ டெக்ஸ்ட் ஸ்டைல் தான் நமக்கு வந்து எல்லோ கலர் வரணும். ஓகே, இந்த இடத்துல அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஒயிட், அதாவது நம்ம டெக்ஸ்ட் இருக்குல்ல, இது வந்து ஃபாண்ட் போட்டிருக்கலாம், ஃபாண்ட் இது வந்து மாற்றுறது. பக்கத்துல வந்துட்டு அந்த பேக்ரவுண்டில் ஒயிட் இருக்கா, அதை அப்படியே கிளிக் பண்ணுறேன். என் மவுஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதில் எல்லோ வச்சிடலாம், பின்னாடி எல்லோ, இந்த எல்லோ கிடையாது, இந்த எல்லோ மாதிரி வைப்பாங்க. அண்ட் தென் ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலர் இல்லை பிளாக் கலர் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பக்காவாக சூட் ஆகும். ஓரளவுக்கு ஏதோ ஒரு ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா நான் வச்சு காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் ரெகுலராக இருக்குது, கொஞ்சம் நல்லா இல்லை இது பார்க்கறதுக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், போல்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ போல்டில் இட்டாலிக் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு பார்க்கும்போது பெருசாக தெரியும், ரொம்ப பெருசாக வச்சிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு சின்னதாக வச்சா போதும். ஸோ ஓரளவுக்கு இப்படி வச்சா போதும். இந்த சைஸில் மட்டும் இங்கே அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஃபாண்ட் எல்லாமே ஃபாண்ட் சைஸை மட்டும் கொஞ்சம் சின்னதாக வைங்க. ஓரளவு ரொம்ப பெருசாக வச்சிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ ஓகே, இப்போ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுனா இந்த இடத்துல மேலே வந்து டைட்டில் கொடுங்க. எப்பவுமே நீங்கள் வந்து நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக இந்த மாதிரி தமிழ் ஃபேக்ட்ஸ் வச்சிருக்கேன், நீங்கள் உங்கள் வீடியோ போனீங்களா அந்த வீடியோ என்னவோ ஷார்ட்டாக வந்து ஒரு கொஞ்சம் நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அந்த மேலே டைட்டில் போடுங்க. அண்ட் தென் கீழே என்ன பண்ணுவாங்கன்னா அதே தான் என்ன பண்ணுவாங்க, கீழே இந்த இடத்துல வாட்ச் டில் எண்ட் அப்படின்ற மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ இப்போ போட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதே உங்களுக்கு நான் டிப்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு வந்து டிப்ஸ் வியூஸ் கணக்கான டிப்ஸ் இதெல்லாமே. வாட்ச் டில் எண்ட்னா
ஒரு சின்னதாக ஒரு பாப்பம் மாதிரி வந்துட்டு போயிடணும் அது ஓகேங்களா. ஃபுல்லாக இருக்கக்கூடாது. WATCH வாட்ச் ஸ்டில் எண்டு அப்படின்றத போட்டுறாங்க. மோஸ்ட்டாக அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இது அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஜூம் பண்ணிடலாம். ஓகே, பெருசாக பண்ணியாச்சு. அகெயின் அந்த ஏன் ஃபாண்ட் இருக்குது, அது பக்கத்தில் இங்கே வரேன். இங்கே வந்தோடனே நமக்கு பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டில் இருக்குது. அதை நான் கலர் சேஞ்ச் பண்ணி எல்லோவாக மாற்றுறேன். அண்ட் தென் திருப்பி நான் அந்த ஏக்குள்ளே வந்தேன்னா இந்த இடத்துல ஃபாண்ட்டோட செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. பேக்ரவுண்டோட செட்டிங்ஸ் அங்கே இருக்குது. இது ஃபாண்ட்டோட செட்டிங்ஸு. இந்த இடத்துல அகைன் வந்துட்டு ரெகுலராக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து போல்டு இட்டாலிக்காக மாற்றிட்டு அந்த இடத்துல சைஸ் வேணுன்னா கம்மி பண்ணுறேன் ஃபாண்ட் சைஸை. ஸோ இவ்வளோ தான். இப்போ பண்ணி முடிச்சுன்னா நமக்கு வீடியோ கிடச்சிச்சு. அந்த மேலே வைக்கிறது கத்தினான் கிடச்சிச்சு. ஒரு ஷார்ட் வீடியோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அண்ட் தென் உங்கள்கிட்ட ஆல்ரெடி நான் சொல்லல, சப்ஸ்கிரைப் அனிமேஷன் இருந்தால் உங்களுக்கு வந்து செட் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து பண்ணி முடிச்சோடனே நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு நிமிஷத்துக்கு அந்த வாய்ஸ் வந்து வந்திருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தப்பாக பண்ணியிருப்பீங்க, வாய்ஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணணும்னு நினச்சாலே அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறேன். இப்போ அந்த வீடியோவே சும்மா நான் கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணேன்னா இப்படியே வந்து நேருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நான் பட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 6 செகண்ட் 7 செகண்டில் இந்த செகண்ட்ஸ் இருக்குது. இங்கே ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா பட்டன் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எத்தில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் கட் ஸ்பிளிட்டுன்னு இருக்குது. ஸ்பிளிட்டை கொடுத்து அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ திருப்பி வந்து எந்த வரைக்கும் நான் தப்பாக பேசியிருக்கேன் அப்படின்னு நான் பார்த்துட்டே இருப்பேன். இப்போ அகைன் பார்த்துட்டேன்னா இப்போ திருப்பி நான் இங்கேருந்து கரெக்டாக பேச ஆரம்பிச்சிட்டேன்னா திருப்பி நான் அதை கிளிக் பண்ணி ஸ்பிளிட்டுன்னு கொடுத்தேன்னா அப்படின்னு வச்சுங்களேன். இந்த ஒரு பார்ட் மட்டும் தனியாக கட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஒரு பார்ட் தனியாக இருக்குது, 3 பார்ட்டாக பிரிஞ்சிச்சு. ஓகேங்களா. இப்போ சென்டரில் இருக்க பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து நான் கிளிக் பண்ணி டெலிட் அப்படின்றது கொடுத்தா போதும், அந்த பார்ட் டெலிட் ஆகிடும். இது நம்ம அப்படியே அகைன் பார்த்தீங்கன்னா அது வந்து மூவ் பண்ணி ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சேர்த்துக்கலாம். இப்போ புரியுதா, நீங்கள் வந்து தப்பாக பேசிட்டீங்கன்னா இதை வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா. நான் ஃபுல் டுடே கேம்டாஷா டுடேலே பண்ணிட்டுருக்கேன் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட்டு மிஸ்டேக் பண்ணுறது தானே நம்ம. ஓகேங்களா. ஸோ பீப்புள்ஸ் ஆல்வேஸ் மேக் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால இப்போ வந்து ஓகே ப்ரோ நான் தெரியாமல் டெலிட் பண்ணிட்டேன், நான் வந்து டெலிட் பண்ண இதை வந்து டெலிட் பண்ணக்கூடாது, நான் தெரியாமல் டெலிட் பண்ணிட்டேன், அது திருப்பி எடுக்கணுமா கேட்டிங்கன்னா Ctrl+Z கொடுத்தீங்கன்னா திருப்பி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துடும். அகைன் எல்லாமே நான் எடுத்து காட்டுறேன், கட் பண்ணாத மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பண்ணி காட்டுறேன். ஓகே, Ctrl+Z தான் கொடுத்தேன், நான் மவுஸில் எதுவுமே பண்ணவே இல்லை. ஸோ உங்களுக்கு நான் கட் பண்ணுறதும் சொல்லியாச்சு. தப்பாக பேசினா கட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட்டு நீங்கள் இருக்க பார்த்தீங்கன்னா மவுஸ் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இதில் ஸ்ப்ளிட்டுன்னு வருதா, இந்த இடத்துல கொடுத்தாலே ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டுத்தையும் உங்களுக்கு ஒன்ஸ் அதில் வந்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்போஸ் நம்ம இது வந்து ஃபுல்லாக நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இது வந்து வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக இருக்காது, பாதி தான் இருக்கும். நம்ம எடுத்து போட்டோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துடாது வீடியோக்கு ஏற்ற மாதிரி. அதை நம்ம இழுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரணும். இந்த இடத்துல உங்களுக்கு எல்லோ கலரில் வருதா, ஸோ இப்படி வந்தால் கரெக்டாக அதுக்கான லெவலில் கரெக்டாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா. எதுவாக இருந்தாலும் இப்படி தான், ஜஸ்ட் இது இப்படி எழுத்துட்டு வந்து ஓகே இது ரெண்டுமே இது தாண்டி போச்சுன்னா இப்போ லெவல் அதிகமாக போகுது. ஓகேங்களா. இப்போ நம்ம இது எல்லோவாக வந்துச்சுன்னா இந்த வீடியோ சைஸும் இது சைஸும் செம் லென்த்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வருது அப்படின்றது தான் அர்த்தம். ஓகே, வாய்ஸ் ஓவர் நீங்கள் பண்ணிடுவீங்க, இது ரெண்டுமே செட் பண்ணுவீங்க. இது எல்லாமே டிப்ஸ் உங்களுக்கு வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு பார்ப்பாங்க. வாட்ச் ஸ்டில் வந்து ஃபுல்லாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் தான் வந்து இருக்கணும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 செகண்ட் அந்த மாதிரி நீங்கள் 10 செகண்ட் வைங்க போதும் அது. அந்த நெக்ஸ்ட் என்னன்னா சப்ஸ்கிரைப் இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா வந்து வேணும். சப்ஸ்கிரைப் இன்ட்ரோ எங்கே வேணா வைக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். அது நான் அதுவும் சொல்ல மாட்டேன் அதுக்கு. ஓகே, கரெக்டாக என்னன்னா அந்த வாட்ச் ஸ்டில் எண்டு முடியுது இல்லை, அந்த இடத்துல சப்ஸ்கிரைப் இன்ட்ரோ வந்தால் போதும். இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல வந்து முடிச்சுட்டு சும்மா இது வாய்ஸ் வந்து எடுத்துகிட்டு இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே பண்ணுவோம். எந்த ஒரு சவுண்டுமே இல்லை, சும்மா ப்ளே பண்ணுறேன். அது எப்படி வருதுன்னு பாருங்கள். சும்மா அந்த வீடியோ வந்து ப்ளே இருக்கு. இங்கே ப்ளே ஆகும்போது உங்களுக்கு என்னடா இது ஒரு மாதிரி பிக்சல் மாதிரி ஒரு மாதிரி ப்ளே ஆகுறது, ஒரு மாதிரி வித்தியாசமாக எக்ஸ்போர்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு. வாட்ச் ஸ்டில் என்ற கலர் மட்டும் தெரியாமல் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்துடுச்சு. சப்ஸ்கிரைப் நல்லா பார்த்துருப்பீங்க, சென்டரில் வந்திருக்கு. இப்படி மேலே வந்தால் ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால நம்ம கீழே இருக்கிறோம். கீழே இறக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் பெருசு போட்டுரும். ஏன்னா டிஃபால்ட்டாக இருக்குது எல்லாம். நம்ம திருப்பி வச்சோன்னா அது டிஃபால்ட்டாக சின்னதாக தான் இருக்கும். ஓகேங்களா. நம்ம அதை பெருசு பண்ணிடணும் நமக்கு ஏற்ற மாதிரி, அவ்வளோதான் விஷயம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், உங்களுக்கு மேலே இங்கே பாருங்கள் வாட்ச் ஸ்டில் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் இங்கே இருக்குது. நான் இங்கே கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா தெரியும் சப்ஸ்கிரைப் இங்கே இருக்குது. சப்ஸ்கிரைபில் உங்களுக்கு எதனாச்சும் வந்து பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இது அப்படியே கிளிக் பண்ணாலே நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே பாருங்கள், இப்படியே மூவ் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் பாயிண்ட்டில் வச்சாலே போதும், மூவ் பண்ணிக்கலாம். கீழே வச்சா போதும். அந்த வாட்ச் ஸ்டில் முடிஞ்ச உடனே சப்ஸ்கிரைப் வரும். சப்ஸ்கிரைப் முடிஞ்ச உடனே ஆக்சுவல் நம்ம வந்து வீடியோ ஃபுல்லாக பார்ப்பாங்க. அந்த மேலே இருக்க அந்த டைட்டில் இருக்குது. இதெல்லாமே டிப்ஸ். ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் வீடியோவும் பார்க்கறதுக்கான ஒரு டிப்ஸு. அண்ட் தென் இப்போ எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. வாய்ஸ் ஓவர் கொடுத்தாச்சு, சைஸ் வச்சாச்சு, வாய்ஸ் ஓவர். அண்ட் தென் மேலே அந்த வாட்ச் ஸ்டில் அண்ட் தமிழ் ஃபேக்ஸ் அந்த டைட்டில் உங்கள் விருப்பத்துக்கு எல்லாமே போட்டுருவீங்க. போட்டு முடிச்சிட்டோம் ப்ரோ, வீடியோ ஃபுல் டன். இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் வாய்ஸ், அதாவது நார்மலாக கொடுத்துருக்க வாய்ஸோட சவுண்டை எப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் சொல்லிட்டேன். நான் எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இப்போ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் தாராளமாக மேக் பண்ணிடலாம். இந்த ஒரு நான் பண்ணதை அப்படியே வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களும் ஷார்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணிடலாம். நீங்கள் அப்லோட் பண்ண எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அதுதான் இந்த இடத்துல காட்டுது உங்களுக்கு. ஃபைனலாக காட்டும் உங்களுக்கும் இது வந்து இருக்கும். ஸோ ஃபைனலாக இருக்கும் போது ஓகே எல்லா வீடியோவும் முடிஞ்சிருச்சு. நான் இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷேர்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குல்ல,
ஓகே ஸோ ஃபைனலாக எல்லாமே வந்து முடிச்சிருவோம் நம்ம. ஸோ முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா வந்து அண்ட் கைஸ் ஸோ ஃபைனலாக சொல்கிற விஷயம்னா அகைன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது ப்ரோ எனக்கு வந்து சொல்லித்தாங்க நான் மெசேஜ் பண்ணுறேன் இந்த ஒரு விஷயம் வரலன்னா தாராளமாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். கீழே இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் தென் இந்த ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான நான் அண்ட் தென் இந்த ஒரு சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனோ இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஓகே அண்ட் தென் நம்ம லாஸ்ட்டாக எல்லாமே முடிச்சோடனே எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அண்ட் தென் இதில் ஷேர் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா வீடியோ பக்காவாக இருக்கான்னு பார்த்துங்க ஒரு தடவை, எல்லாமே நம்ம பண்ண மாதிரி பக்காவாக இருக்கான்னு பார்த்துட்டு ஷேரை கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைல்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. அந்த லோக்கல் ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி தான் வரும். சைஸ் நீங்கள் என்ன சைஸ் செலக்ட் பண்ணுறோம் அது இங்கே வந்துடும், உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ பார்த்தோன்னே. நெக்ஸ்ட்டை கொடுங்க. அண்ட் தென் அதாவது WMVன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ விண்டோஸ் மீடியா அப்படின்ற இருக்குல்ல அதே வச்சு செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. இதெல்லாமே நீங்கள் எதுவும் பண்ண தேவை நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அண்ட் தென் கரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்துவீங்க, கஸ்டமைஸ் எதுவும் பண்ணிக்காதீங்க. ஓகே நெக்ஸ்ட் பண்ணியாச்சு, இதுலையுமே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போது இந்த இடத்துல வந்து ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஃபைல் நேம். ஸோ சும்மா நான் என்ன பண்ணுறேன்னா ஷார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நான் போடுறேன். ஷார்ட்ஸ் எக்ஸாம்பிள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எடிட்னே போடுவோம், ஷார்ட்ஸ் எடிட் அப்படின்ற மாதிரி போட்டாச்சு. உங்களோட அதாவது ஃபோல்டர்னா எந்த இடத்துல சேவ் பண்ணணும், எந்த ஒரு ஃபைலில் சேவ் பண்ணணும் அப்படின்றது கீழே இருக்கும். நீங்கள் எந்த ஒரு ஃபைலில் சேவ் பண்ணணுமோ அதை வந்து எடுத்துக்கோங்க. எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் மாற்றுறது எதுவும் இல்லை கைஸ், இந்த 2 வீடியோஸ் தான் பண்ண போறீங்க. ஓகேங்களா, எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே இந்த ரெண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது முடிஞ்சோடனே நான் காட்டுறேன் அந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி ப்ளே ஆகிட்டு இருக்கு. என்ன ப்ரோ இது இப்படி ப்ளே ஆகுது, பார்க்கும்போது என்ன இப்படி இருக்கு? ஸோ இது வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணால் கரெக்டாக இருக்குமா கேட்டிங்கன்னா, அப்லோட் பண்ணி நான் ஒரு வீடியோவாகவே உங்கள்கிட்ட ஷார்ட்ஸ்லாவே உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். அப்லோட் பண்ணி நான் உங்கள்கிட்ட ஒரு ஷார்ட்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே இப்போ வாங்க அப்லோட் பண்ண போகலாம் யூடியூப்ல போயிட்டு. ஓகே ஸோ இப்போ வந்து ஒயிட் ஸ்டூடியோ வந்தாச்சு, அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக வந்துட்டோம். ஸோ ஜஸ்ட் நான் ஒயிட் ஸ்டூடியோ வந்துட்டு கைஸ் அண்ட் தென் 530 சப்ஸ்கிரைபர் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் 550 போகலாம். ஸோ உங்களால் கண்டிப்பாக வந்து ஓகே ஸோ யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அது சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஓகே நம்ம வந்து ஜஸ்ட் இங்கே கிரியேட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் அப்லோட் இருக்குது. ஸோ வீடியோ அப்லோட் பண்ணுற மெத்தட் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவல் அப்லோட் தான். ஓகே இதில் தான் பெரிய புதுசாக இருந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஓகே நம்ம இதில் வந்து சேவ் பண்ணிச்சோமோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து தேடணும் இல்லை, நான் வந்து ஒரு ஃபோல்டரை போட்டு வச்சிருப்பேன், நீங்கள் உங்கள் ஃபோல்டரை போட்டு வச்சிருப்பீங்களா. ஸோ அதை வந்து நான் தேடிட்டு இருக்கேன். ஓகே நான் கண்டுபிடிச்சி நான் பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவல் அப்லோட் பண்ண வந்தாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் டைட்டில் நீங்கள் என்ன பண்ணணுமோ அது போடுங்க. நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து சும்மா எதாச்சும் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். சும்மா டெக் அப்படின்ற மாதிரி போட்டு சாம்பிள் அப்படின்னு மாதிரி சும்மா நான் போடுறேன். நீங்கள் உங்கள் டைட்டில் போடுங்க. அண்ட் கேஸ் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ போடுற சேனலாக இருந்தால் ஒரு சில ஹேஷ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆட் பண்ணுங்கள். அண்ட் தென் சும்மா நார்மலாக ஃபேக்ட்ஸ் இன் தமிழ் இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய ஆட் பண்ணுங்கள். அண்ட் தென் அந்த டைட்டிலே ஒருத்தர் காப்பி பண்ணி இங்கே போடுங்க. ஹேஷ்டேக் மட்டும் இல்லாமல் வீடியோஸ்க்கு டேக்னு ஒரு ஆப்ஷனும் இருக்குது, அதுவுமே போடணும். அது எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஷோ மோர்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷோ மோரை கிளிக் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதுலேயுமே நம்ம வந்து சும்மா டைப் பண்ணாலே பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இப்போ டெக் வித் ஜனா தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் போடுறேன், போட்டு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்றத. டெக் வித் ஜனாதான்னு போடுறேன். ஓகே இப்படி என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் 500 வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து போடலாம். கீழே உங்களுக்கு வந்து இருக்கும். இதெல்லாமே வீடியோக்கு முக்கியமான விஷயம். சரி ஓகே இந்த நான் நெக்ஸ்ட் கொடுத்துறேன். நான் எதுவும் இப்போதைக்கு எதுவும் பண்ணல பெருசாக, சும்மா இட்ஸ் ஆர் மேட் ஃபார் கிட்ஸ் கொடுக்குறேன். ஓகே இது வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ செக்கிங்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆகிட்டு இருக்கு. இது முடிஞ்சோடனே வந்தாரும் நமக்கு. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ப்ளீஸில் இருக்கு நம்ம வந்து இதில் டெக் சேனல் இருக்கும், இதில் போய் ஷார்ட்ஸ் போட முடியுமா? ஓகே கிளிக் பண்ணி முடிச்ச உடனே லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க பார்ப்போம் என்ன வந்து. ஸோ சும்மா பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஷார்ட்ஸில் வந்து அது எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்க. நம்ம சைஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எப்படி இருந்தது ஃபுல் வீடியோ, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. வியூ ஆன் யூடியூப் கொடுத்துருக்கேன், அன்லிஸ்ட்டில் இருக்க வீடியோ ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம யூடியூப் ஸோ நம்ம ஷார்ட்ஸாக பார்க்கும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. சைஸ்லேருந்து எல்லாமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான் கைஸ். நீங்களுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ முடிச்ச உடனே நீங்களுமே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிடுவீங்க. நான் தான் சொல்லலாம் ஃபர்ஸ்ட்லேயே. அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸோ இல்லை யாராச்சும் வந்து ட்விட்டரில் மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா அதுவுமே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் ரெடியாக இருக்கேன் மேக் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு நான் அவங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.